காசு, பணம், அதிகாரம், அந்தஸ்து இதெல்லாம் இருக்குன்னு ஒரு பொண்ணோட வாழ்க்கையில ரொம்ப ஈஸியா விளையாடிட்டீங்களே சார். ஊருக்கு மத்தியில துளசி அவமானப்படுத்தினா அவ தற்கொலை பண்ணிப்பா நீங்க நினைச்சீங்கன்னா அது தப்பு. தற்கொலை பண்ணிக்க வேண்டியது துளசி இல்ல, பேடித்தனமா அவகிட்ட நடந்துகிட்டது நீங்க. துக்கத்துல இருந்தவகிட்ட வெக்கங்கட்டத்தனமா நடந்துகிட்டது நீங்க. நீங்க மனுஷனே இல்ல, மிருகம். சுத்தி இருக்கிறவங்க எல்லாரும் முகத்தையும் பாருங்க. அவங்க கண்ணுல தெரியறது மரியாதை இல்ல, அருவருப்பு. இங்க எல்லாரும் முன்னாடி அவமானப்பட்டு நிக்கிறது துளசி இல்ல, நீங்க தான். கௌரவமானவன மாதிரி போலி வேஷம் போட்டுக்கிட்டு இப்படி கீழ்த்தனமான வேலை பண்ண உங்களை இனிமே எல்லாரும் தொடக்கூடாது, அசிங்கமா தான் பாப்பாங்க. இந்த நிமிஷத்துல இருந்து வீட்டுல பொண்ணு வச்சிருக்கிற ஒவ்வொருத்தரும் உங்களை வெறுத்து ஒதுக்குவாங்க. இந்த நிமிஷத்துல இருந்து உங்க வீட்டுல கூட உங்களுக்கு மரியாதை இருக்க போறது இல்ல. வெறுத்தொதுக்கப்பட்ட ஜந்துவா, அசிங்கப்பட்ட மிருகமா அலைய போறீங்க. கேடுகட்ட ஜென்மமா சுத்தி திரிஞ்சு அநாத பணமா தான் சாவ போறீங்க. போதும் தமிழ், என்ன விட்டு ப்ளீஸ். ஐயா, நான் எல்லாம் உண்மையை சொல்லிடுறேன். என்ன கொஞ்சம் பேச விடுங்க. சொல்லுங்க. துளசி மேல எந்த தப்பும் இல்ல. அவ நல்லவதான். துளசியை ஏமாத்தி அவளுக்கே தெரியாம போட்டோ எடுத்தது நான் தான். விவாகரத்து மனுவுல அவளுக்கே தெரியாம கையெழுத்து வாங்கினது நான் தான். துளசி மேல இருந்த கோபத்துல எல்லா தப்பையும் நான் தான் பண்ணேன். துளசிக்கு நான் பண்ணது மன்னிக்க முடியாத துரோகம். செஞ்ச தப்புக்காக துளசி கிட்ட நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். நீங்க என்ன தண்டனை கொடுத்தாலும் அதை நான் ஏத்துக்கிறேன். தமிழரச கொலை பண்ண முயற்சி பண்ணது நீங்க தானா? இல்லைங்கய்யா, அவரை கொலை செய்ய நான் திட்டமிட்டது உண்மைதான். ஆனா வெட்டினது வேற யாரும். யார் வெட்டி இருந்தாலும் பரவாயில்ல, எனக்கு தண்டனை கொடுங்க, நான் ஏத்துக்கிறேன். இந்த வழக்கில் குற்றவாளியான வேலாயுதமே தன் குற்றத்தை ஒப்புக்கொண்டதால் துளசி நிரபராதி என்று தீர்ப்பளித்து இந்த நீதிமன்றம் அவரை விடுதலை செய்கிறது. குற்றவாளி வேலாயுதத்தின் மீது வழக்கு பதிவு செய்து விசாரணைக்கு கொண்டு வர வேண்டும் என்றும், தமிழரசை கொலை செய்ய முயற்சித்த உண்மையான குற்றவாளி யார் என்பதை விரைந்து கண்டுபிடிக்க வேண்டும் என்று காவல்துறைக்கு இந்த நீதிமன்றம் உத்தரவிடுகிறது. சந்தேகப்படுவதற்கான சந்தர்ப்பங்கள் இருந்த போதிலும் தனது மனைவி மீது நம்பிக்கை வைத்து அவருக்காக வாதாடிய தமிழரசை இந்த நீதிமன்றம் கௌரவிக்கிறது. பரஸ்பர நம்பிக்கையின்மையால் விவாகரத்து பெருகி வரும் இன்றைய சூழலில் தமிழரசு, துளசி இருவரும் வருங்கால சந்ததிக்கு நல்ல உதாரணமாக இருப்பார்கள் என்று அவர்களுக்கு இந்த நீதிமன்றம் வாழ்த்து தெரிவிக்கிறது.